ஹாய் வெல்கம் பேக் சதீஷ் சயின்ஸ் டீச்சர் யூடியூப் சேனல். நீங்கள் முதல் முறையாக இந்த யூடியூப் சேனலை பார்க்குறீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் do நாட் forget டு சப்ஸ்கிரைப். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய நேரம் இது தான். ஸோ இன்றைக்கி நம்ம 6th ஸ்டாண்டர்ட் யூனிட் 5 செல், இது வந்து டேர்ம் 2 சயின்ஸ் புக்கில் இருக்குது. ஸோ 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் டேர்ம் 2 யூனிட் 5 த செல் இஸ் நத்திங் பட் தி பேசிக் யூனிட் ஆஃப் எனி லைஃப். ஸோ இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு பிளான்ட்டோ அனிமலோ பாக்டீரியாவோ எதுவாக இருந்தாலும் அதோட பேசிக் யூனிட் எதில் இருக்குன்னா செல் அப்படியில் தான் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் புக்கில் ஒரு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோகேரியாட்டிக் செல்ஸ், யூகேரியாட்டிக் செல்ஸ். ப்ரோ மீன்ஸ் ஃபர்ஸ்ட், கேரியாட்டிக் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் நியூக்ளியஸ் வந்து இதில் ஃபார்ம் ஆகுது. ஸோ இது வந்து நோ ட்ரூ நியூக்ளியஸ். ஏன்னா இந்த நியூக்ளியஸில் வந்து நியூக்ளியஸை சுற்றி ஒரு வால் இருக்காது, அதாவது செல் வால், அதாவது நியூக்ளியர் என்வலப் சொல்லுவோம், அது இருக்காது. ஸோ இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா பாக்டீரியாஸில் இருக்குது. சைனோ பாக்டீரியா எல்லாமே பாக்டீரியாஸ் தான். ஸோ இன்னொன்று வந்து யூ கேரியோட்டிக் செல்ஸ். யூ மீன்ஸ் ட்ரூ, கேரியோட்டிக் மீன்ஸ் நியூக்ளியஸ். ஸோ இங்கே வந்து உண்மையான நியூக்ளியஸ், அதாவது ட்ரூ நியூக்ளியஸ் இருக்கும். ட்ரூ நியூக்ளியஸ் இஸ் நத்திங் பட் த நியூக்ளியஸ் தட் கேரிஸ் ஆர் தட் இஸ் சரௌண்டட் பை எ வால். இங்கே பாருங்கள், சென்டரில் வந்து எல்லோவாக இருக்குது, அது வந்து நியூக்ளியஸ். அதை சுற்றி ஒரு வால் இருக்குது, அது வந்து நியூக்ளியர் வால்ஸ் வரும். ஸோ இங்கேயும் பாருங்கள் இந்த நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்குது. இதோட வால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இந்த ஜாயின்ட் பிளாக்காக. ஸோ நியூக்ளியஸை சுற்றி ஒரு வால் இருந்ததுன்னா அது வந்து நியூக்ளியஸ் வந்து ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூகேரியோட்டிக் செல்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல்ஸ் ஆஸ் வெல் அஸ் அனிமல் செல்ஸ். ஸோ திஸ் இஸ் த ப்ராட் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செல்ஸ் வென் யூ ஸ்டடி தி செல்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட மஞ்சள் கரு கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் செல் வந்து இதில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ செல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸ் இருக்குது. இங்கே வந்து நர்வ் செல் இருக்குது. நர்வ் செல் பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணோட கல்யாணத்தை தைக்கிற ஜடை இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கும் ஒரு நர்வ் செல். திஸ் இஸ் த லாங்கஸ்ட் செல் ஃபவுண்ட் இன் த அனிமல்ஸ். ஸோ அனிமலில் வந்து இப்போ நம்ம மனுஷ உடம்புலேயே லாங்கஸ்ட் செல் எதுனா நர்வ் செல் தான். ஒரு செல் இவ்வளோ நீட்டமாக இருக்குது. இது வந்து மசில் செல்ஸ் அண்ட் திஸ் இஸ் த ரெட் பிளட் செல்ஸ். அதாவது நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிகப்பணுக்கள் வந்து இந்த பிக்சர்ஸில் இருக்குது. ஸோ இது வந்து செல்ஸோட ஷேப்ஸை கொடுக்குறாங்க. அப்புறம் நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா வேரிஸாக இருக்கும். இப்போது பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியாவில் சிங்கிள் செல் பாக்டீரியான்னு சொல்லுவோம், அதனால் வந்து யூனிசெல்லுலார் சொல்கிறோம். மல்டி செல்லுலார்னால் பிளான்ட் அனிமல் எல்லாமே வந்து மல்டி செல்லுலார், ஏன்னா நிறையா செல்ஸ் வந்து இதில் இருக்கும். ஸோ செல்ஸோட சைஸஸ் பார்த்திங்கன்னா ரேஞ்சஸ் ஆஃப் செல் சைஸ் வந்து ஃப்ரம் ஸ்மால் டு லார்ஜ். இப்போ வைரஸ் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும், நம்ம கொரோனா வைரஸ்ன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான் இங்கே இருக்குது கொரோனா வைரஸ். இதனோட சைஸ் ரொம்ப சின்னது. அப்புறம் கொஞ்சம் பாக்டீரியம் செல்ஸ் அதை விட பெருசு. அப்புறம் பிளான்ட் செல், அப்புறம் எக் ஆஃப் ஹியூமன், அப்புறம் எக் ஆஃப் ஃப்ராக், அப்புறம் எக் ஆஃப் ஹென்ஸு, எக் ஆஃப் வாஸ்ட். ஏன்னா எக்கு வந்து உடம்புலேயே வந்து ஒரு பெரியது. இப்போ மனுஷனுடைய உடம்புல இருக்கக்கூடிய செல்ஸ்லேயே பெருசு எதுன்னு இந்த எக்கு தான். அப்புறம் பிளான்ட் செல்ஸில் பார்த்தீங்கன்னா வெளியில் பச்சையாக இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் செல் வால். ஸோ செல் வால் எங்கே இருக்குன்னா பிளான்ட் செல்லில் மட்டும்தான் இருக்கும். ஸோ நிறைய முறை இந்த கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் என்னன்னா செல் வால் ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல்ஸ் ஓன்லி. So next one is prokaryotic cells. I already told you the pro means first, karyotic means nucleus. So the unicellular organisms like bacteria has prokaryotic cells. It has no true nucleus. That means the nuclear membrane is around the nucleoid is absent. See this? The statement is given here. So no nuclear membrane is around the nucleoid. Nucleus சுற்றி nuclear membrane இருக்காது. Whereas eukaryotic cellsல பார்த்தீங்கன்னா cells which has two nucleus is called eukaryotic cells. It is bigger than prokaryotic. Its organelles are bounded in the bounded by the membrane. ஸோ இதுக்கு வந்து மெம்ப்ரெயின் வந்து சுற்றி இருக்கும் இதில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் eukaryotic cells. அப்புறம் பிளான்ட் அண்ட் அனிமல் செல்ஸ்க்கான கிளாசிஃபிகேஷன் வந்து சில டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. See this differences between prokaryotic and eukaryotic cells. prokaryotic cellsனு பார்த்தீங்கன்னா 1 to 2 micron சைஸில் இருக்கும். Absence of membrane bound organelles. Nucleus is not surrounded by nuclear membrane. Whereas here the nucleus is surrounded by nuclear membrane and its diameter ranges from 10 to 100 micron. So membrane bounded organelles வந்து இப்போ யூகேரியோட்ஸில் இருக்கும். ஸோ இங்கே வந்து பிளான்ட் செல்ஸை பார்த்தீங்கன்னா it is usually larger in size. It is hard in nature. Plant cells have a cell wall in addition to the membrane. அதாவது செல் மெம்ப்ரெயின் வந்து பிளான்ட்லேயும் இருக்கும் அனிமல்லையும் இருக்கும். பட் in addition to that the plant cells have the cell wall. So plant cells have the chloroplasts which contain chlorophyll. Plant cells have large vacuole centrioles and centrioles are absent. ஸோ இதுதான் வந்து பிளான்ட் செல்லோட ஸ்ட்ரக்சர். ஸோ இது பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து ஒரு அனிமல் செல் ஸ்ட்ரக்சர். இங்கே பார்த்தீங்கன்னா நியூக்ளியஸ் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது மாதிரி டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ தட்ஸ் ஆல் த லெசன். இதில் வந்து செல்லோட ஒவ்வொரு ஆர்கனைல்ஸ் செல்லுக்குள்ளே இருக்கிற உறுப்புகள் அதை பற்றின ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செல் வால் இட் சரௌண்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல், மேக் த செல் ஸ்டிஃப் அண்ட் ஸ்ட்ராங். அதனால தான் பிளான்ட் செல்ஸ் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, சப்போர்ட்டட் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து செல் மெம்பரேன், இட் ஹோல்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்ஸ் த செல், கண்ட்ரோல்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் இன் அண்ட் அவுட் த செல். ஸோ செல் மெம்பரேன் என்ன பண்ணணும்னா ஷேப்பை கொடுக்கும், அதே நேரத்தில் எந்த ஒரு மெட்டீரியல் உள்ளே போது வெளியில் வருதோ அது வந்து செல் மெம்பரேன் மூலமாக தான் நடக்கும். ஸோ இட் இஸ் நோன் அஸ் கேட் ஆஃப் த செல். ஏரியா ஆஃப் த மூவ்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்கன்னா சைட்டோபிளாசம், பிகாஸ் சைட்டோபிளாசம் தான் எல்லா விதமான உணவுப் பொருட்கள் மூவ் ஆகிறது, நியூட்ரியன்ஸ் மூவ் ஆகிறது எல்லாமே அதில் தான் நடக்கும். மைட்டோகாண்ட்ரியா இட் ப்ரொடியூசஸ் அண்ட் சப்ளை மோஸ்ட் ஆஃப் த எனர்ஜி ஃபார் த செல். ஸோ மைட்டோகாண்ட்ரியா ஏடிபி ப்ரொடக்ஷன், ஸோ அதனால தான் அது வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் த செல் சொல்கிறோம். அண்ட் chloroplasts are nothing but the green pigment. They capture the sunlight and produces a food. இதுக்கு பேர் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷன். ஸோ the food producers of the cell எதுனா plant cells தான். And next one is vacuoles. They store the food, water and chemicals. So it's just a storage tank ன்னு சொல்லலாம். Nucleus பார்த்தீங்கன்னா it acts as a brain of the cell. It regulates and controls all the cell activities. So control center. So nucleus membrane is surrounds and protects the nucleus, control of the movement of materials in but of nucleus. So இது வந்து gate of the nucleus அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பேர் nuclear membrane வந்து gate of the nucleus அப்படின்னு சொல்கிறாங்க. So these are the components and the functions that are found in the cell. Okay, so நம்ம இப்போ வந்து book back exercisesக்கு போகலாம். So choose appropriate answer. The unit of measurement used for expression dimension of the cell is micrometer. So ஒரு செல்லை அளந்து எப்படி நீங்கள் சொல்லுவீங்கன்னா மைக்ரோமீட்டரில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். Under the microscope, Priya observes a cell that has a cell wall and distinct nucleus. The cells that she observed is, ஸோ அந்த பிரியான்னு ஒரு பொண்ணு வந்து மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது அந்த செல்ஸுக்கு வந்து செல் வால் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. செல் வால் எங்கே இருக்கும்? பிளான்ட் செல் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். த கண்ட்ரோல் சென்டர் ஆஃப் த யூகாரியோட்டிக் செல் இஸ் நியூக்ளியஸ். ஏன்னா நியூக்ளியஸ் தான் நம்ம பிரெயின்னு சொல்கிறோம், பிகாஸ் இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி செல். Which one of the following is not an unicellular organism? So yeast வந்து unicellular, amoeba unicellular, bacteria unicellular, whereas Spirogyra is the multicellular. And most organelles is in an eukaryotic cell is found in the cytoplasm. So organelles அப்படின்னா என்னென்னா உறுப்புகள், செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு பேர் தான் ஆர்கனல்ஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸ்டில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு அப்சர்வ் த செல் இஸ் மைக்ரோஸ்கோப்பி. ஸோ எந்த மைக்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து செல்ஸை வந்து பார்க்கலாம். ஐ டேக் பார்ட் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எ செல், ஊ ஹேம் ஐ. ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா குளோரோபிளாஸ்ட். ஸோ குளோரோபிளாஸ்ட் தான் வந்து ஃபுட் ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஐ எம் ஏ போலீஸ்மேன், ஊ ஹேம் ஐ அப்படின்னு கேட்குறாங்க. செல் வால். ஏன்னா செல் வால் ஏன் போலீஸ்மேன் சொல்கிறோம்னா அதுதான் வந்து உள்ளே போகிறவங்க வெளியில் போகிறவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, த டேர்ம் செல் வாஸ் காயின்ட் பை ராபர்ட் ஹூக். காயின்டுனா முதல்ல இந்த செல்லுன்றது யார் யூஸ் பண்ணாங்க இந்த வேர்டுன்னு கேட்குறாங்க. ஸோ வந்து ராபர்ட் ஹூக் தான் ஃபஸ்ட் இது யூஸ் பண்ணுறாரு. த எக் ஆஃப் அன் ஆஸ்ட்ரிச் இஸ் த லார்ஜஸ்ட் சிங்கிள் செல். இந்த உலகத்துலேயே ஒரு சிங்கிள் செல் பெருசாக இருக்குன்னா அது வந்து ஆஸ்ட்ரிச்சோட எக் தான். And next one is true or false. A cell is the smallest unit of life. It is a true. Nerve cell is the longest cell. It is also the true statement. Prokaryotes were the first form of the earth. It is true தான். ஏன்னா prokaryotes தான் ஃபஸ்ட்டு ஃபார்ம், அதில் வந்து யூகேரியட் வந்து ஃபார்ம் ஆகுது. The organelles of both plant and animals are made up of cells. இதுவும் ட்ரூ தான். நியூ செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் செல்ஸ். நியூ செல்ஸ் வந்து எங்கேருந்து போகிறோன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் செல்லேருந்து வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேட்ச் த ஃபாலோவிங். கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னா நியூக்ளியஸ். ஏன்னா நியூக்ளியஸ் தான் வந்து நம்ம பிரெயின் சொல்கிறோம். ஃபுட் ப்ரொடியூசர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்டஸ். கேட் ஆஃப் த நியூக்ளியஸ். கேட் ஆஃப் த நியூக்ளியஸ்னால் என்னதுன்னா நியூக்ளியர் மெம்பரேன். கேட் ஆஃப் த செல், இட் இஸ் எ செல் மெம்பரேன். எனர்ஜி ப்ரொடியூசர் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது வந்து மைட்டோகாண்ட்ரியா. ஏன்னா மைட்டோகாண்ட்ரியா தான் வந்து ஏடிபி ப்ரொடக்ஷன் வந்து நடத்துது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அரேஞ்ச் இன் த கரெக்ட் சீக்வன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பாக்டீரியா, அதுக்கப்புறம் ரோஸ் பிளான்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மேனுக்கு அப்புறம் கவுக்கு அப்புறம் எலிஃபெண்ட். ஏன்னா இது வந்து சைஸை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எக்கோட சைஸ். இன்செக்ட்ஸ் எக் தான் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை விட கோழியோட முட்டை பெருசாக இருக்கும், அதை விட ஆஸ்ட்ரிச்சோட எக் வந்து பெருசாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அனாலஜி. ப்ரோகேரியோட் அப்படின்னா பாக்டீரியா, அப்போ யூகேரியோட்னா இது பிளான்ட் ஆர் அனிமல் செல். ஸ்பைரோகைரா அப்படின்றது வந்து ஒரு பிளான்ட்டோட செல், வேறு அமீபான்றது வந்து ஒரு அனிமலோட செல். ஓகேவா? ஸோ தேர்ட் நெக்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் அனாலஜி இஸ் ஃபுட் ப்ரொடியூசர். ஸோ யார் குளோரோபிளாஸ்டிஸ் தான் ஃபுட் ப்ரொடக்ஷன் பண்ணுது. ஸோ த குளோரோபிளாஸ்டிஸ் கேரி தி ஃபுட் ப்ரொடியூசிங் process, whereas the mitochondria is known as a powerhouse. So because the mitochondria produces ATP, that is adenosine triphosphate, this adenosine triphosphate gives the energy to the cell. So it is a powerhouse of the cell. So that's all the 1 mark questions, listeners. So இந்த வீடியோவை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம்.
ஸோ நீங்கள் முதல் முறையாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் டூ நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து என் சேனலில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் குட் இன்ஃபர்மேஷனோட உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ், சயின்ஸ் டீச்சர். தேங்க்ஸ் ஃபார் லிஸ்னிங். தேங்க்யூ.